அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சில பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அதாவது இடுப்பு பகுதிக்கான பயிற்சிகள். இடுப்பு பகுதியில் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கணும். அதாவது ஹிப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பின் பகுதியில் இருக்க அந்த ஹிப்பை நல்லா அப்படி ஓப்பன் பண்ணுறதும் சரி, இந்த முன் இருக்கிற இடத்துல ஓப்பன் பண்ணுறதும் சரி, அதை தான் ஹிப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான பயிற்சிகள் பண்ண போகிறோம். இது பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடுப்பு பகுதியில் லோவர் பேக் பெயின் நல்லாவே உங்களுக்கு சரியாயிடும். அவங்களுக்கு பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறதையும் நான் சேர்த்து இதில் சொல்லியிருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, இது சிம்பிளாக பண்ண போகிறோம். பயிற்சி 1. இப்படி நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு பேர் பேபி ராக்கிங். காலை ஒரு காலை இந்த வலது காலை எடுத்துட்டு நம்மளோட இடது கை எல்போவில் இந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம். இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த கையை இங்கே கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் வலது கையை இந்த காலை தாண்டி இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி பிடிக்க போகிறோம். ஒன்று கையை நீங்கள் இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கை இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கால் இப்படி இருக்கும். இது நல்லா இப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 போஸ் மாதிரி தெரியும். இந்த மாதிரி வைக்கணும். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு நல்ல இழுகுத்தன்மை ஏற்படும். இது பேர் பேபி ராக்கிங்னு சொல்கிறோம். அதுக்கு என்னென்னா நம்ம குழந்தை எப்படி தாளாட்டுறோமோ அது மாதிரி இது இருக்கும். இப்படி வச்சுட்டு, ஆனால் கால் நீங்கள் இப்படி கீழே இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சாதான் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதே நேரத்தில் முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு இப்போ அப்படியே இப்படி ஆட்டப்போம். குழந்தை நம்ம எப்படி தாளாட்டுவோமோ அந்த மாதிரி பண்ணணும். பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல இழுவுத்தன்மை ஏற்படும். அதுக்கப்புறம் நம்மளோட பின்னாடி அந்த ஹிப்பை நல்லாவே ஓப்பன் பண்ணி தரும். உங்களுக்கு கை இப்படி இன்டர்லாக் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இவ்வளோதான் வருது, இப்படிதான் பிடிக்க முடியுதுன்னா அப்படி வச்சுக்கலாம். ஆனால் அந்த கால் பொசிஷன் நம்ம கரெக்டாக அப்படி வச்சுட்டோம்னா கரெக்டாக வரும். இதை உங்களுக்கு எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம். இப்போ இடது காலை எடுத்துட்டு கரெக்டாக இந்த எல்போல, அதாவது இந்த பகுதி இந்த சோல்னு சொல்லுவாங்க. சோல் இந்த பகுதி எடுத்துட்டு இந்த எல்போல வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. இடது கையை இப்படி சுற்றி கையை இன்டர்லாக் பண்ணிக்கலாம். காலை கொஞ்சம் நல்லா அப்படி மேலே தூக்கிட்டு முதுகு தண்டை நேராக வச்சிடலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது எப்பயுமே இந்த ப்ராக்டிஸ், இந்த பேபி ராக்கிங் இந்த பயிற்சி எப்பயுமே நம்மளோட இதில் ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி செஞ்சுட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட உடல் நல்லாவே தளர்வு அடைஞ்சிரும். இதை அதுக்கப்புறமேட்டு நம்ம பயிற்சி 2 பார்க்கலாம். பயிற்சி 2ல் கால்கள் நல்லா இப்படி கொஞ்சம் இப்படி உட்காந்துட்டு காலை நல்லா இப்படி தள்ளி விரித்து வச்சுட்டு ஒரு கால் முட்டி இன்னொரு கால் பாதத்தில் படுற மாதிரி வைக்கணும். இன்னொரு கால் இப்படி வச்சுக்கணும். கைகள் 2 எல்போ இப்படி வச்சுக்கோங்க. எல்போ மேலே இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடது முட்டி கொண்டு இந்த இடது கால் கிட்ட வைக்க போகிறோம். அப்படியே இப்படி சைடில் போவோம். அதே மாதிரி காலை மாற்றிட்டு அதே மாதிரி காலை மாற்றிட்டு வலது கையை வலது பக்கம் வைக்க போகிறோம். இப்படி பிடிச்சிட்டு இடது கை எல்போ கொண்டு இடது பக்கமாக அப்படி வைக்க போகிறோம். அப்படியே உடலை நம்ம அப்படியே சாய்க்கிறோம். மறுபடியும் எழுந்து காலை மாற்றிக்கணும். இடது கால் முட்டி வலது கால் பாதத்தில் வர மாதிரி. இப்போ வலது கையை கொண்டு வைக்கணும். மறுபடியும் காலை மாற்றணும். Three, 4, 5. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம்.
இந்த பயிற்சியில் உடனே கால் மாற்றுற மாதிரி தான் வரும். கைகளும் சேர்த்து வந்து நம்ம பண்ணுவோம். அது கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணாலே போதும். இப்போ வந்து பேக் பெயின் இருக்கிறவங்க, லோ பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து பொறுமையாகவே செய்யலாம். கையோட சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை. வெறும் கால்கள் மட்டும் உட்காந்துட்டு அப்படியே வந்து காலை மட்டும் பொறுமையாக வந்து இப்படி பண்ணலாம். கைகள் இல்லாமல் இந்த லோ பேக் பெயின் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்காக வந்து நம்ம இதை வந்து தாராளமாக வந்து செய்யலாம். இதை வந்து இப்படி உட்கார்ந்துட்டும் பண்ணலாம், இல்லை படுத்துட்டு வந்து இந்த மாதிரியே கால்கள் வந்து சிக்ஸாக்காக வந்து கொண்டு போயிட்டே வரலாம். இதெல்லாம் வந்து லோ பேக் பெயின் இருக்கவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இதை தொடர்ந்து வந்து ஒரு 10 முறை செஞ்சுட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு 3 செட்டு வந்து பண்ணிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும். இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.